வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ வரைக்கும் ஸ்ட்ரிங்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம ஸ்லைசிங் ஸ்ட்ரிங்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஸ்ட்ரிங்ஸ் வந்து ஒரு அரே அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லியிருந்தோம். அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற டீட்டெயில் லாஸ்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். ஸ்லைசிங் அப்படிங்கிறது இப்போ அரேங்கிறது எப்படி வேலை செய்யும்? ஸோ அரேங்கிறது சிங்கிள் ரோ மல்டிபிள் காலம்ஸ் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லைசிங் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, யூ கேன் ரிட்டர்ன் அ ரேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ஸ் பை யூஸிங் த ஸ்லைஸ் சின்டெக்ஸ். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஒரு ரேஞ்ச் ஆஃப் கேரக்டர்ஸை ஸ்லைஸ் பண்ண முடியும் சின்டெக்ஸ் வச்சு. இப்போது ஸ்பெசிஃபை த ஸ்டார்ட் இண்டெக்ஸ் அண்ட் த எண்ட் இண்டெக்ஸ் செப்பரேட்டட் பை எ காலன் டு ரிட்டர்ன் அ பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்டார்ட் இண்டெக்ஸ் அண்ட் எண்ட் இண்டெக்ஸை நம்ம சொல்லி அதை ஒரு கோலன் மூலிமா நம்ம செப்பரேட் பண்ணுறோம். ஸோ இதை சொல்கிறது மூலிமா, இதை நம்ம இன்புட்டாக கொடுக்கறது மூலிமா நமக்கு அந்த ஸ்ட்ரிங்கோட ஒரு பார்ட் நமக்கு கிடைக்கும். இது எப்படி எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத பார்ப்போம். கெட் த கேரக்டர்ஸ் ஃப்ரம் பொசிஷன் 2 டு பொசிஷன் 5. இப்போ 5 நாட் இன்க்ளூடட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், b ஈக்குவல் டு hello world அப்படிங்கிறது இங்கே நம்ம ஸ்ட்ரிங் வேரியபிள்குள்ளே, அதாவது பிங்கிற வேரியபிள்குள்ளே ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஸோ இதை அசைன் பண்ணும்போதே, இந்த வேல்யூ அசைன் பண்ணும்போதே டபுள் கொட்டேஷனுக்குள்ளே கொடுத்தனால பியோட வேரியபிள் டைப் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங். சரிங்களா? இப்போது நம்ம பிரிண்ட் பண்ண போகிறது b ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே 2:5 அப்படின்னா எனக்கு ஸ்டார்ட் இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா 2. இண்டெக்ஸ் 2லேருந்து ஸ்டார்ட் ஆகும். முடியக்கூடிய இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா 5. இப்போ 5 எனக்கு நாட் இன்க்ளூடட் அப்படின்னா அந்த 5ங்கிற ஸ்பேஸில் இருக்கக்கூடிய அந்த லெட்டரை அதை எடுத்துக்காது. எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள். இப்போ நம்ம ஹெச் அப்படிங்கிறது 0th இண்டெக்ஸ், 1 ஈங்கிறது ஃபஸ்ட் இண்டெக்ஸ், எல் அப்படிங்கிறது செகண்ட் இண்டெக்ஸ், அடுத்த எல்லுங்கிறது தேர்ட் இண்டெக்ஸ், ஓங்கிறது 4th இண்டெக்ஸ், கமாங்கிறது 5th இண்டெக்ஸ். நான் இங்கே என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கேன்? 2 to 5. சரிங்களா? 2:5. ஸ்டார்ட் இண்டெக்ஸ் 2, எண்ட் இண்டெக்ஸ் 5. இப்போது நான் ஸ்டார்ட் இண்டெக்ஸ் என்ன ஆகும்? ஹெச் 0, இ 1. அப்போ எல்லில் ஸ்டார்ட் ஆகும். எல்ஓ கமாங்கிறது 5th இண்டெக்ஸு. ஸோ அந்த 5th இண்டெக்ஸ் அதை எடுத்துக்காது. ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணுவோம். இப்போ நம்ம இதை ட்ரை பண்ணுறதுனால நமக்கு என்ன கிடச்சிருக்கு பாருங்கள். அவுட்புட் பார்த்திங்கன்னா எல்எல்ஓ அப்படிங்கிற அவுட்புட் கிடச்சிருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம இதை 5க்கு பதிலாக 6 கொடுத்து பாருங்கள். 5க்கு பதிலாக நம்ம 6 கொடுத்து பார்த்தோம், ரன் பண்ணோம் அப்படின்னா இப்போ அந்த கமாவும் சேர்த்து நமக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ இண்டெக்ஸை வச்சு நம்ம ஸ்லைஸ் பண்ணுறோம். அதாவது ஸ்ட்ரிங் பார்த்திங்கன்னா இம்மியூட்டபிள். அதாவது இம்மியூட்டபிள் அப்படின்னா அதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. பட் அதில் இருக்கிற வேல்யூஸை, அதில் இருக்கிற கேரக்டர்ஸை நம்ம தனித்தனியாக நமக்கு ஏற்றவாறு ஸ்லைஸ் பண்ணி பார்க்க முடியும். ஸ்லைஸ்னால் என்ன? வெட்டுறது இல்லைங்களா? ஸோ அதை நமக்கு தேவையான மாதிரி ஸ்லைஸ் பண்ணி நம்ம எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறதான் அந்த ஸ்ட்ரிங்கோட ஸ்லைசிங் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அடுத்து பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள், நோட் சொல்லியிருக்கு இல்லைங்களா? அந்த ஃபஸ்ட் கேரக்டர் ஹேஸ் இண்டெக்ஸ் 0. எப்போவுமே ஸ்ட்ரிங்கில் ஃபஸ்ட்டு கேரக்டர் 0th இண்டெக்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இல்லை, எல்இஎன்னுக்கும் இண்டெக்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரிங்களா? எல்இஎன் அப்படின்னா லென்த் ஃபங்க்ஷன். லென்த் ஃபங்க்ஷன் 1 2 3 ஃபார்மேட்டில் தான் ஸ்டார்ட் ஆகும். அது கவுண்ட் பண்ணி எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணி சொல்லுவோம். பட் ஸ்ட்ரிங் இண்டெக்ஸிங் பொறுத்த வரைக்கும் 0th இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0 1 2 3 அப்படிங்கிற இண்டெக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போது ஸ்லைஸ் ஃப்ரம் த ஸ்டார்ட். இப்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்லைஸை ஸ்டார்டிங்லேருந்து ஸ்லைஸ் பண்ணுறோம் எப்படிங்கிறது பாருங்கள். அதாவது பை லீவிங் அவுட் த ஸ்டார்ட் இண்டெக்ஸ் த ரேஞ்ச் வில் ஸ்டார்ட் அட் த ஃபஸ்ட் கேரக்டர். அதாவது இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2:5 அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஆனால் இங்கே எக்ஸாம்பிளில் பாருங்கள், நான் இந்த ஃபஸ்ட் இண்டெக்ஸ் எதுவுமே கொடுக்கல. நான் ஃபஸ்ட் இண்டெக்ஸ் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா 0th இண்டெக்ஸை அது எடுத்துக்கும். கெட் த கேரக்டர்ஸ் ஃப்ரம் த ஸ்டார்ட் டு பொசிஷன் 5. இப்போ இதுலேயும் 5th பொசிஷன் நாட் இன்க்ளூடட். சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், நான் இங்கே ஃபஸ்ட்டு இண்டெக்ஸை நான் எதுவுமே என்ட்ரி பண்ணல, :5 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஹலோ அப்படிங்கிற ஃபுல் வேர்டு இங்கே
எனக்கு பிரிண்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இதோட வேரியன்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்டார்ட். அதே மாதிரி ஸ்லைஸ் டு த எண்ட். ஸ்லைஸ் டு த எண்ட் அப்படின்னா அப்படியே ரிவர்ஸ், அப்படியே இன்வர்ஸ், அப்படியே ஆப்போசிட். சரிங்களா? பை லீவிங் அவுட் த எண்ட் இண்டெக்ஸ் த ரேஞ்ச் வில் கோ டு த எண்ட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கோலனுக்கு ஃப்ரண்ட்டில் ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து ஸ்டார்ட் இண்டெக்ஸ், கோலனுக்கு லாஸ்ட்டில் இருக்கிறது எண்ட் இண்டெக்ஸ். நான் என்ன பண்ணுறேன், கோலனுக்கு எண்டில் இருக்கிறது எம்டியாக விட்டுறேன். அப்படின்னா என்ன அர்த்தம், நான் 2 கோலன் அங்கே எதுவுமே என்ட்ரி பண்ணல அப்படின்னா அது லாஸ்ட், அந்த ஸ்ட்ரிங்கோட என்ன லாஸ்ட் இண்டெக்ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். இதை வாங்க ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 2ல் ஸ்டார்ட் ஆகுது. இந்த 2ல் இருக்கிற வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். சரிங்களா? 2ல் இருக்கிற வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகும். இதோட இண்டெக்ஸ் வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா ஹெச் வந்து 0, இ வந்து 1, எல் தான் வந்து செகண்ட் இண்டெக்ஸ். ஸோ செகண்ட் இண்டெக்ஸ் ஃபஸ்ட்டில் நம்ம ஸ்டார்ட் ஆஃப் த இண்டெக்ஸ் கொடுக்கும்போது இண்டெக்ஸில் இருக்க வேல்யூ பிரிண்ட் ஆகும். லாஸ்ட் இண்டெக்ஸ் வந்து பிரிண்ட் ஆகாது. பட் இதை வந்து நம்ம எண்டிங் இண்டெக்ஸில் விடும்போது, இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் எண்டிங் இண்டெக்ஸ் விடும்போது எனக்கு ஃபுல் வேல்யூ பிரிண்ட் ஆகும். இப்போ நான் வந்து ஹலோ வேர்ல்டு அப்படிங்கிறத பாருங்கள். ஹலோ வேர்ல்டில் ஹெச் வந்து 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஸோ நான் 12 இது இருக்குது இல்லைங்களா, 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஸோ 12 வந்து நான் இங்கே இன்க்ளூட் பண்ணுறேன். 12 நான் இன்க்ளூட் பண்ணி ரன் கொடுக்கும்போது எனக்கு என்ன அவுட்புட் வரும் அப்படின்னா, ஹலோ வேர்ல்டில் அந்த எக்ஸ்க்ளமேட்ரி மட்டும் எனக்கு வராது. சரிங்களா? அப்போ நான் 12 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா நான் என்ன பண்ணோம், இண்டெக்ஸ் இங்கே வந்து 13 கொடுத்தா தான் எனக்கு கரெக்டாக பிரிண்ட் ஆகும். 13th வேல்யூ எதுவுமே இல்லைனாலும் 13th வேல்யூ கொடுத்தா தான் எனக்கு ஃபுல் வேல்யூ பிரிண்ட் ஆகும். நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை ஸ்லைஸ் டு த எண்ட் ஆஃப் த கேரக்டர் வரைக்கும் எனக்கு வரணும் அப்படின்னா எம்டியாக விட்டுட்டால் போதும். எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து வரணும்னா ஸ்டார்டிங் எம்டியாக விட்டுலாம், எண்டிங் வரைக்கும் வேணும்னா எண்டிங்கை எம்டியாக விட்டுடலாம். சரிங்களா? ஸோ ஸ்லைசிங் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாகவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் இண்டெக்ஸிங். இப்போ நம்ம பார்த்தது வந்து இண்டெக்ஸிங் ஃபார்வர்ட் மோஷனில் ஒர்க் ஆகுது. இதை வந்து நம்ம ரிவர்ஸில் பண்ணுறக்கு, நெகட்டிவில் பண்ணுறக்கு யூஸ் நெகட்டிவ் இண்டெக்ஸஸ் டு ஸ்டார்ட் த ஸ்லைஸ் ஃப்ரம் த எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங். சரிங்களா? இப்போது ஃப்ரம் த ஹலோ கெட் த கேரக்டர்ஸ் ஃப்ரம் 0 இன் வேர்ல்டு. இப்போது ஹலோ வேர்ல்டில் இந்த ஓங்கிற லெட்டரை வந்து நான் நெகட்டிவ் இண்டெக்ஸிங் மூலிமா நான் இதை வந்து செப்பரேட் பண்ணி காட்டணும். சரிங்களா? நான் என்ன பண்ணுறேன், இங்கே பாருங்கள், இங்கே கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் 0லேருந்து எனக்கு பிரிண்ட் ஆகணும். அது வந்து பொசிஷன் 5. சரிங்களா? இப்போ எக்ஸ்க்ளமேட்டரி வந்து -1 பாருங்கள். நெகட்டிவில் ஆரம்பிக்கும் போது 0லேருந்து ஆரம்பிக்காது. மெயின் கண்டிஷன் நெகட்டிவில் ஆரம்பிக்கும் போது -1லேருந்து தான் ஆரம்பிக்கும். பாசிட்டிவில் ஆரம்பிக்கும் போது 0லேருந்து இண்டெக்ஸிங் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் நெகட்டிவ் இண்டெக்ஸிங்கில் -1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அப்போ இங்கே பாருங்கள், எக்ஸ்க்ளமேட்ரி அப்படிங்கிறது -1, -2, -3, -4, -5. ஸோ ஓங்கிறது வந்து -5th பொசிஷன். ஸோ டு பட் நாட் இன்க்ளூடட் டி அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, வேர்ல்டில் 0லேருந்து ஸ்டார்ட் ஆகி பிரிண்ட் ஆகணும். ஆனால் டிங்கிற வேல்யூ பிரிண்ட் ஆகக்கூடாது. டிக்கு அப்புறம் எனக்கு எதுவுமே பிரிண்ட் ஆகக்கூடாது. டிஏ எனக்கு வந்து பிரிண்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன ஸ்லைசிங் மெத்தடை நம்ம யூஸ் பண்ணணும், என்ன போடணும் அந்த இடத்துல, பி ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன நம்பர் போட்டால், நெகட்டிவ் நம்பர்ஸ் போட்டால் எனக்கு அந்த வேல்யூ அவுட்புட்டாக வரும். இப்போ பாருங்கள், -5:-2 அப்படின்னு நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ORL அப்படிங்கிறது எனக்கு வந்திருக்கு. ORL அப்படிங்கிறது எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. அப்போ என்ன வேல்யூ பாருங்கள், -1, -2, -3, -4, -5. அப்போ நான் -5ங்கிற வேல்யூ கொடுத்து அந்த ஃபஸ்ட் இண்டெக்ஸை அது எடுத்துக்கிச்சு. -4, -3 எடுத்துக்கிச்சு. -2 வேல்யூவை அது எடுத்துக்கல. -2 வேல்யூ வந்து என்னது, டி. ஸோ அந்த டியை வந்து அது எடுத்துக்கல. சரிங்களா? ஸோ இதை நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அந்த செகண்டில் வரக்கூடிய
அதாவது அந்த இண்டெக்ஸிங்கில் ஃபஸ்ட்டு இல்லாமல் கோலனுக்கு அடுத்து வரக்கூடிய இண்டெக்ஸோட வேல்யூவை அது பிரிண்ட் பண்ணாது. சரிங்களா? ஸோ இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வேல்யூ எப்போவுமே பிரிண்ட் ஆகும். கோலனுக்கு செகண்டில் இருக்க இண்டெக்ஸோட வேல்யூ வந்து பைத்தான் எப்போவுமே பிரிண்ட் பண்ணாது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த டாபிக் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ. என்னோடய சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸு அந்த மாதிரி இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கம்பல்சரி அதுக்கான வீடியோஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? கம்பல்சரி இது ஒரு ஃப்ரீ சேனல். இந்த ஃப்ரீ சேனலை ஊக்குவிக்கும் வகையில் சீக்கிரமாக எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.